अब ल्यान्ड हुने बेला भइसक्यो हेर त नाच्यो भए मलाई हेर ल केही भएको छैन त ल अब ल्यान्ड भइसक्यो உலகை உலுக்கிய விமான விபத்து, அகமதாபாத் விமான விபத்து, 241 பயணிகள் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவர் மட்டும் விமானத்திலிருந்து ஜன்னலால் பாய்ந்து உயிருக்கு வைத்தியசாலையில் போராடி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. விமானம் கட்டிடத்தை மோதி வெளியே வந்து வெடித்ததால் கட்டிடத்தில் இருந்த பொதுமக்களும் உயிரிழந்ததாக கூறுகின்றார்கள். அதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக எத்தனை பேர் பொதுமக்கள் உயிரிழந்ததாக இன்னும் செய்திகள் சரியான முறையில் வெளியாகவில்லை. இன்னும் ஒரு விடயம், இதுவரை 200 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பறவைகள் மோதியதால் விமானத்தின் இன்ஜின் செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள். 2 இன்ஜின்களிலும் பறவைகள் மோதியதால் இந்த விபத்து நேர்ந்ததாக கூறுகின்றார்கள். இந்த விமானத்தின் இறுதி நொடியின் சிசிடிவி காட்சிகள் கூட வெளியாகி இருக்கிறது. 11வது இருக்கையில் இருந்த ஒருவரே தற்பொழுது வைத்தியசாலையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு விடயம், 242 பேரில் 2 விமானிகள், பணிப்பெண்கள் 10 பேர் என்றும் கூறுகின்றார்கள். அனைவரது உடலங்களும் கருகிய நிலையில் இருப்பதாக கூறுகின்றார்கள். இது உலகத்தை உலுக்கிய ஒரு பதிவாக மாறியிருக்கின்றது. பலர் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். பல நாட்டு பிரதமர்கள், ஜனாதிபதிகள் எல்லாம் இரங்கல்களை கூறப்பட்ட உறவுகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விடயம் பயணம் ஆரம்பித்த நாளாகவே பதிவாகிறது என்றுதான் பார்க்கப்படுகின்றது. பலருடைய கருத்துக்கள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த விமானம் செயலிழந்து இருந்த விமானத்தை திருத்தி அது பயன்படுத்தப்படாத நிலையில் ஏன் அதை மறுபடி பயன்படுத்தினார்கள் என்ற கேள்விதான் பலருக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், இந்த விமானத்தில் முன்னாள் குஜராத்தின் பிரதமரும் பயணித்திருக்கின்றார். அவரும் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியும் பதிவாகி இருக்கின்றது.